finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ கேப் டவுன் பிச்சோட ரேட்டிங்ஸ் வெளியில வந்துருச்சு. ஐசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் ஒரு டிமெரிட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிமெரிட் பாயிண்ட்னா கேப் டவுன் பிச்சுக்கு என்ன பிரதர் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐசிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி 6 ரேட்டிங்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது வெரி குட், குட், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், புவர், அன்ஃபிட். இப்போ 6ல இருந்து 4 மாத்திட்டாங்க. வெரி குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, அன்ஃபிட். ஸோ இது 4 ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல 3வது இடமா அன்சாட்டிஸ்ஃபேக்டரியில வந்து நின்றுருக்கு இந்த கேப் டவுன் பிச். இதை விட கேவலமா போகணும்னா அன்ஃபிட். அன்ஃபிட்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சில் விளையாடவே முடியாது. இன்ஃபேக்ட் மேட்சே நடந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? இன்வேரியபிள் பவுன்ஸ்னுவாங்க, ஏடா கூடமா அவங்க கிராக்ல குத்தி அந்த மாதிரி. ஸோ இது அதுக்கு முன்னாடி லெவல். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிச்சு இல்லை. எஸ், டீப் பவுன்ஸ் இருந்துச்சு. 1.5 நாளைக்கு ஒரு கேம் முடியுதுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சை ரேட் பண்றது வந்து போரா தான் இருக்கும். அதை தான் ஐசிசி பண்ணிருக்காங்க. பட் அதே பிச்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. விராட் கோலி அவரோட கிளாஸை காமிச்சாரு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 2 டே, ஒரு 1.5 days பிச்சு சர்வே ஆகிற மாதிரி தான். ஆனா செட் ஆகி எந்த பேட்ஸ்மேன்னாலையும் மற்ற டெஸ்ட் மேட்சஸ் மாதிரி இந்த பிளேயர் செட் ஆயிட்டாருங்க, நின்று 100 அடிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி வந்து அமையாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் ஒரு வித்தியாசம். அண்ட் மேட்சஸும் இவ்வளோ க்ளோஸ், இருக்கிறதுல ஷார்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எவர் அப்படின்னு நடந்து முடிஞ்சதுனால கண்டிப்பா அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கு கேப் டவுன் பிச் மேல. அண்ட் இந்த மாதிரி பிச் இருந்ததுன்னா 5 நாளைக்கு நீங்க டெஸ்ட் மேட்ச் வைக்கிறீங்களா, ஸோ 5 நாளைக்கு உள்ள 2 டெஸ்ட் மேட்ச் நடத்தலாம் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பயங்கரமா போச்சு. அண்ட் ஐசிசியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரான ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 டிமெரிட் பாயிண்ட், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு பிச் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா 6 டிமெரிட் பாயிண்ட் எடுக்கக்கூடாதுங்க. 6 டிமெரிட் பாயிண்ட் எடுத்துட்டா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட், எந்த கிரிக்கெட்டுமே வந்து இன்டர்நேஷனலா டொமஸ்டிக் எதுவுமே வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது டெம்பரரிலி க்ளோஸ்ட் அந்த கிரவுண்டு, இந்த எந்த மேட்சும் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நின்றோம். அண்ட் இதுவே 6 டிமெரிட் பாயிண்ட்ல இருந்து 12 டிமெரிட் பாயிண்ட் போனா 24 months, அதாவது 2 வருஷத்துக்கு அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல நீங்க எந்த மேட்சஸும் நடத்த முடியாது, பேன் பண்ணி வச்சிருவாங்க. பட் இப்போதைக்கு கேப் டவுன் பிச் 1 டிமெரிட் பாயிண்ட் வாங்கியிருக்கு. இது எவ்வளவு பீரியடுங்க, இதோட டென்யூர் என்ன, இந்த ஒரு சாங்ஷனோட டென்யூர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்காங்க. அதாவது 5 years. இந்த 5 years வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் பீரியட். இதுக்குள்ள அவங்க 6 டிமெரிட் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா 1 year, 12 டிமெரிட்ஸ் பாயிண்ட் வாங்கிட்டாங்கன்னா 2 years பேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூலே. ஸோ கேப் டவுன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிமெரிட் பாயிண்ட் தான் வாங்கியிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேட்சஸ்லாம் கொஞ்சம் உஷார் ஆயிடுவாங்க. பிச் கியூரேட்டர்ஸா இருக்கட்டும், அந்த பிச் கியூரேட்டரை சாக் பண்ண போறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு கிரவுண்டான இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில ரேட்டிங்ஸ், புவர் ரேட்டிங்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குங்க. கிரிக்கெட்னா அதுதான். எந்நேரமும் உங்களுக்கு பிச்சு பெட்டரா வந்து அமையுன்றது கிடையாது. சம்டைம்ஸ் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வாட்டரே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த பிச்சை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோன்றது தான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சூப்பர்ப் பிரிட்ஜ் கிரவுண்ட்ஸ்மேன் அந்த சில பேருங்கெல்லாம் இருப்பாங்க, பிச்சை பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுல சம்டைம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அவங்க பிளான் பண்ண அளவுக்கு வராம இருக்கலாம். ஸோ அதனால வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் யாருமே ப்ரெடிக்ட் பண்றது கிடையாது. ஒரு நாள்ல முடிஞ்சிடணும், 1.5 நாள்ல முடிஞ்சிடணும் ப்ரெடிக்ட் பண்ணி யாருமே பிச்சை ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. இதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட்டா நடக்கிறது தான். சம்டைம்ஸ் அதான் நான் சொல்ற மாதிரி வாட்டர் லெவல் பொறுத்து, அந்த பிச்சில் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் அவங்க போடுறாங்கன்றதான் பொறுத்து, அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் இன்வால்வ். அன்பார்ச்சுனேட்லி கேப் டவுன் பிச் வந்து பாத்தீங்கன்னா 7 கூடமா ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் 1.5 நாளைக்கு மேட்ச் முடிஞ்சு ஒரு வழியா அதுக்கு சாங்ஷனும் ஐசிசி கொடுத்துட்டாங்க. இதுதான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐசிசி முதல்ல இதே மாதிரி நம்ம இதே இந்தியன் பிச்சில் நடந்திருந்தா வச்சு செஞ்சிருப்பீங்களே, புவர் ரேட்டிங், அந்த ரேட்டிங், அன்ஃபிட் லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க, இதே மாதிரி ஃபாரின் கண்டிஷன்ஸ்க்கு எடுத்துட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா அந்த ப்ரெஷரும் ஐசிசி மேல நிறைய இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாவும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓப்பனாவே பேசிட்டாரு. இந்த மாதிரி லைக் நியூட்ரலா பாருங்கடா, ஏன்னா இப்படி பண்றீங்கன்ற பேசிட்டாரு. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல போட்டிருந்தேன். ஸோ லைக் எஸ், ஸோ ஃபேரான டிசிஷன்ஸ். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்